வெளிவருகிறது புதிய விசேட வர்த்தமானி. பொருட்களை பதுக்குபவர்களுக்கு வருகிறது ஆப்பு. இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிப்பின் பின்னால் நடந்தது என்ன? இலங்கையில் 3 மாதங்களுக்கு மட்டுமே தேவையான டாலர்கள் கையிருப்பில். மத்திய வங்கி தகவல். இலங்கையை அச்சுறுத்தும் கோவிட் தொற்று, மேலும் பலர் பலி. வாழ்நாள் முழுவதும் கொரோனா தடுப்பூசி பலனளிக்குமா என்று உத்தரவாதம் அளிக்க முடியாது. பேராசிரியர் அர்ஜுன டி சில்வா. கோவிட் மரணங்களை குறைப்பதற்கான வழிமுறை அனுருத்த பாதனிய. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் முன்னரே எச்சரித்த பாகிஸ்தான். கடுமையாக இருக்கப்படும் பயணத்தடை, மீறினால் கைது. கோட்டாபிய பணிப்புரை, ராணுவ தளபதி தகவல். ஒமேகா சத்துணவு நிறைந்த அசலான ஜெக் மெகரல், புரதம் மற்றும் விட்டமின் நிறைந்தது. அடலியா ஜெக் மெகரல், சட்டியை நிரப்பும் அளவுக்கு பெரிய துண்டுகள். அடலியா ஜெக் மெகரல். அரிசி, பால்மா உட்பட அத்தியாவசிய பொருட்களை தொகையாக மறைத்து வைத்திருப்பதை தடை செய்து வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்படும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாடு எதிர்கொண்டு அசாதாரண நிலைமையில் மக்களுக்கு சாதாரண விலையில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அதற்காக அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்பவர்களும் நுகர்வோரும் பாதிக்கப்படாத வகையில் சாதாரண விலையில் பொருட்களை விற்பனை செய்யவும் வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். இருந்தபோதும் ஒரு சில வியாபாரிகள் அத்தியாவசிய பொருட்களை களஞ்சிய சாலைகளில் பதுக்கி வைத்துக் கொண்டு விலை அதிகரிப்பை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக எமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதனால் இந்த நடவடிக்கையை தடுப்பதற்காக அத்தியாவசிய பொருட்களை தொகையாக வைத்திருக்கும் மொத்த வியாபாரிகள் தங்கள் களஞ்சிய சாலைகளில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களின் தொகை தொடர்பில் உண்மை தகவல்களை நுகர்வோர் அதிகார சபையில் பதிவு செய்ய வேண்டும் என கருதி வர்த்தமானி அறிவிப்பு வெளியிட இருக்கின்றோம். அதன் பிரகாரம் அரிசி, பால்மா, கோதுமை, சோளம், சீனி உட்பட அத்தியாவசிய பொருட்களை தொகையாக களஞ்சியப்படுத்தி வியாபாரம் செய்பவர்கள் தங்களிடம் இருக்கும் தொகை தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அத்துடன் இந்த வர்த்தமானி அறிவிப்பு விவசாயிகளுக்கு சம்பந்தப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பின் மூலம் அரசாங்கத்தின் இயலாமை வெளிப்படுகின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இலங்கையில் எரிபொருட்களின் விலை சடதியாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: அரசாங்கத்தின் குறுகிய கால திட்டங்கள் மற்றும் பொருளாதார முகாமைத்துவ பலவீனங்களால் இவ்வாறான ஓர் நிலைமை உருவாகியுள்ளது. கடந்த 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வாழ்க்கை செலவு கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நல்ல கொள்கைகளை நிராகரித்ததன் பலன்களே தற்போது பொதுமக்கள் பெரும் நிதி நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடுகின்றது. 2018 ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியினால் அறிமுகம் செய்யப்பட்ட எரிபொருள் விலை பொறிமுறை அமுலில் இருந்திருந்தால் மக்களுக்கு அதன் நன்மைகள் கிடைக்கப்பெற்றிருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான இறக்குமதிகளுக்கு செலுத்துவதற்கு மாத்திரம் போதுமான அந்நிய செலாவணியே கையில் இருப்பில் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கையில் உத்தியோகபூர்வமாக 4 மில்லியன் டாலர்கள் மட்டுமே கையிருப்பில் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர தெரிவித்துள்ளார். சீனாவின் மத்திய வங்கியிடமிருந்து 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பரிமாற்ற வசதிகளுக்காக கிடைத்ததுடன் இந்த தொகையானது நாட்டிற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான இறக்குமதிக்கு மாத்திரமே போதுமானது. இதனைத் தவிர இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளிடமிருந்து அந்நிய செலாவணி பரிமாற்ற வசதிகள் கிடைத்துள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியிடமிருந்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 780 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்க உள்ளதாகவும் அமரசேகர குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மேலும் 62 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார பிரிவினை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி இலங்கையில் கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2073 உயர்ந்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 2759 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தனர். இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,18,893 உயர்வடைந்துள்ளது. மேலும் இதுவரையில் 1,84,900 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனிடையே கோவிட் பரவல் காரணமாக நாட்டில் தற்போது அமுலிலுள்ள பயணக்கட்டுப்பாடு எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
தற்போது காணப்படும் எந்தவொரு கொரோனா தடுப்பூசியும் வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் என உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று பேராசிரியர் அர்ஜுன டி சில்வா தெரிவித்திருந்தார். மேலும் 2 கொரோனா தடுப்பூசிகளையும் பெற்ற ஒருவருக்கு குறைந்தபட்சம் 1 வருடம் வரை நோய் எதிர்ப்பு சக்தி காணப்படும் என கருதப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் குறித்த நோய் எதிர்ப்பு சக்தி 1 வருடத்திற்கு மேல் நீடிக்குமா இல்லையா என்பது குறித்து விஞ்ஞான ரீதியான பதிலொன்று இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஆகவே கொரோனா தடுப்பூசியை வருடத்திற்கு 1 தடவை அல்லது 2 வருடத்திற்கு 1 தடவை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுமா என்பது குறித்து உறுதி கூற முடியாது எனவும் பேராசிரியர் அர்ஜுன டி சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை சீனோஃபார்ம் கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டதன் பின்னரும் நோய் அறிகுறிகள் காணப்பட்ட சிலர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அறிகுறிகள் காணப்பட்டு 22 பேர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கோவிட் நோய் எதிர்ப்பு சக்திக்கான தடுப்பூசியை வழங்கினால் நாட்டில் தினமும் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை 90% குறைக்க முடியும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் அனுருத்த பாதினிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார். 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசியை வழங்கினால் தற்போது ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை 90% குறைக்க முடியும். தற்போது 40 முதல் 50 பேர் வரை உயிரிழக்கின்றனர். சரியான விதத்தில் தடுப்பூசியை வழங்கினால் இந்த எண்ணிக்கையை 4 வார காலத்திற்குள் 10 ஆக குறைக்க முடியும். பொருளாதாரத்தில் முக்கிய பிரிவினருக்கு வழங்கும் போது 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கப்பட வேண்டும். இதன் பின்னர் எதிர்வரும் ஜூலை மாதத்திலிருந்து இலங்கையில் 3 லட்சமாக உள்ள பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடுப்பூசியை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளோம். இதன் மூலம் மூடப்பட்டுள்ள பாடசாலைகளை திறக்க முடியும் எனவும் பாதினிய குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் பாகிஸ்தான் இலங்கைக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, பாகிஸ்தானிய உளவு பிரிவினர் இந்த தாக்குதல் முயற்சி தொடர்பில் முன்கூட்டியே இலங்கைக்கு தகவல் வழங்கியிருந்தது என தெரிவிக்கப்படுகின்றது. ISIS தீவிரவாத அமைப்பின் தொலைத்தொடர்பு வலையமைப்பினை ஒட்டுக்கேட்டதன் மூலம் திரட்டப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருந்தது என குறிப்பிடப்படுகின்றது. இலங்கை தொடர்பில் IS தீவிரவாதிகள் பேசிக் கொள்வதாக இலங்கை அதிகாரிகளுக்கு பாகிஸ்தான் உளவு பிரிவு எச்சரிக்கை விடுத்திருந்தது என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கான பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் முகமது சத் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்தியா தகவல்களை வழங்கியிருந்தது என முன்னதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தானும் தாக்குதல் குறித்து எச்சரித்திருந்தது என சிங்கள ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போது நாட்டில் அமலிலுள்ள பயணத்தடை எதிர்வரும் 21ஆம் திகதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டதாக ராணுவ தளபதி நேற்று அறிவித்தார். 14ஆம் திகதியுடன் நீக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட பயணத்தடையை மீண்டும் நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வழங்கிய விசேட ஆலோசனைக்கமைய இந்த தீர்மானம் மாற்றப்பட்டதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஜனாதிபதி உரிய தரப்பிற்கு வழங்கிய அவசர ஆலோசனைக்கமைய இந்த தீர்மானங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி கூறியுள்ளார். எனினும் பயணத்தடை அமலில் உள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவையை தடையின்றி நடத்தி செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வார இறுதியில் பயணத்தடையை கடுமையாக அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனை மீறும் நபர்களை கைது செய்வதற்கு விசேட நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.